ஹலோ பசங்களா! இன்னைக்கு நாம ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ஐரீன்ஸ்ல பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக். ஸோ பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இது மோஸ்ட்லி தியரி தான். ஸோ என்சிஇஆர்டியில் நம்மளுக்கு முக்கியமாக வந்து சில பாலிஹாலோஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நான் சிம்பிளிஃபைடாக இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தியரியாக இருக்கனால இதை ஒருக்கா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தா காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் மோர் தென் ஒன் ஹாலோஜன் ஆட்டம். ஸோ என்னென்னா பர்டிகுலராக சொல்லணும்னா மோர் தென் ஒன் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது அதை வந்து நம்ம பாலிஹாலோஜன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாலோஜன் இருந்தால் மோனோ ஹாலோஜன், 2 இருந்தால் டை, 3 இருந்தால் ட்ரைன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக பேசும்போது ஒன்றுக்கு மேலே இருந்தாலே அதை வந்து நம்ம பாலிஹாலோஜன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ பர்டிகுலராக பார்க்கும்போது என்னென்னா தே ஆர் வைட்லி யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இண்டஸ்ட்ரியிலையும் அக்ரிகல்ச்சர்லையும் சொல்ல போனால் நம்மளுக்கு பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைக்ளோரோமீத்தேன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அது CH2Cl2. ஸோ டைக்ளோரோமீத்தேன் வந்து மித்தலின் குளோரைடு அப்படின்னு சொல்லி ஜென்ரல் நேமாகவும் சொல்லுவாங்க. நம்ம இதே வந்து டைக்ளோரோமீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மீத்தேனில் வந்து 2 குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கனால டைக்ளோரோமீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தா யூஸ்ட் அஸ் சால்வெண்ட், பெயிண்ட் ரிமூவர், ஏரோசால் ப்ரொப்பலண்ட் அண்ட் இன் ட்ரக் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி என்னென்னா சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதில் சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு Cl2 இருக்கனால போலாராக இருக்குது. ஸோ போலார் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ரிமூவர். இப்போ நம்ம பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கோம்னா பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு CH2Cl2 யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏரோசால் ப்ரொப்பலண்ட். ஸோ ஏரோசால் ப்ரொப்பலண்ட் அதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ட்ரக் மேனுஃபேக்சரிங். ஸோ ட்ரக்னா மெடிசன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தா ஹார்ம் சிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸ் இதில் அப்படின்னா என்னென்னா இது எல்லாமே சிஎன்எஸ்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ சிஎன்எஸ்னால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பயாலஜி படிக்கிறவங்களுக்கு இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு தெரியும். பட் மற்றவங்களுக்கும் தெரியும். ஏன்னா 10th எல்லாருமே படிச்சிருப்போம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு. நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ஸ்பைன், பிரெயின் இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த CH2Cl2 சப்போஸ் இருக்குது, இல்லை நம்ம இதை தெரியாமல் யூஸ் பண்ணுறோம், இல்லை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா வந்து நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹார்ம் ஆகும், அதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பேர்ஸ் ஹியரிங் ஆர் விஷன், லோ எக்ஸ்போஷர். அதாவது இது ரொம்ப கம்மியாக நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆனாலே, ஒரு குறிப்பிட்ட லெவல் கொஞ்சோண்டு எக்ஸ்போஸ் ஆனால் கூட, எக்ஸ்போஸ்னால் அது நம்ம தெரியாமல் மூந்துட்டோம் இல்லை தெரியாமல் நம்மளுக்கு பாடிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு காது திறன், அப்புறம் கண்ணு பார்க்குறது இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சப்போஸ் இது கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, அதிகமாக இது நமக்கு உள்ளார போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மயக்கம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, நாசியானா வாமிட் எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் கான்டாக்ட் காசஸ் பர்னிங், ஐ கான்டாக்ட் கேன் பேர்ன் த கார்னியா. ஸோ இப்போ சப்போஸ் இந்த CH2Cl2 வந்து நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த டைமில் நம்ம ஸ்கின்ல மேலே பட்டுருச்சுன்னா அப்போ வந்து நம்ம தோல் வந்து எரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பர்னிங் சென்சேஷன் இருக்கும், எரியிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஐ கான்டாக்ட், நம்ம ஐயில் இது வந்து பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஐயில் நம்ம கண்ணில் வந்து இந்த வெள்ளை கலராக இருக்கிறது வந்து கார்னியான்னு சொல்லுவோம். நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்னியான்னு சொல்லியிருப்பாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஐஸில். ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த கார்னியாவை வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுதான் மித்தலின் டைக்ளோரைடோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைக்ளோரோமீத்தேன். ட்ரைக்ளோரோமீத்தேன் பேர் குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், CHCl3 அப்படின்னு. ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து யூஸ்ட் அஸ் சால்வெண்ட் ஃபார் ஃபேட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், அயோடின். ஸோ இப்போ இந்த அயோடின், ஆல்கலைட்ஸ், ஃபேட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணல ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு சால்வெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறாங்க. அப்புறம் ப்ரொடியூசஸ் ரெஃப்ரிஜரண்ட் R22ன்னு ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டை இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் அனஸ்தெட்டிக் ரீப்ளேஸ் டியூ டு டாக்ஸிசிட்டி. ஸோ அனஸ்தெட்டிக்னா பயாலஜி படித்தவங்களுக்கு தெரியும். ஜென்ரலாகவும் அனஸ்தெட்டிக்னா என்னென்னா இப்போ நம்ம ஏதோ மெடிக்கல் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறோன்னா வந்து பேஷண்ட்டை தூங்க வைக்கிறதுக்கு அனஸ்தெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த குளோரோஃபார்மோ வந்து அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டரான இப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து இதில் வந்து டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குது. லைக் இது நமக்குள்ளே போனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்னென்னா இது வந்து இப்போ மாற்றிட்டாங்க. பட் முன்ன வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னேலேஷன் டிப்ரெசஸ் CNS. இதுவும் சேம் இதே மாதிரி தான். நம்ம இந்த அனஸ்தெட்டிக்காக இது என்ன யூஸ் பண்ணுவோம், நம்மளோட சென்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஃபீல் ஆகக்கூடாது தானே பண்ணுவோம். ஸோ இது உள்ளார போச்சுன்னா இதுவும் சேம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து டிப்ரெஸ் பண்ணும். டிப்ரெசஸ்னால் அதோட ஒர்க்கை வந்து இது வந்து தடுக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வலி வருதுன்னா அது வலி வராமல் அந்த மாதிரி தெரியாமல் இருக்க அந்த மாதிரி பண்ணும்.
ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம மறுபடியும் இன்னேல் பண்ணால் டிசீனஸ் ஹெட்டேக் அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா வந்து ஒரு மில்லியன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ஒரு மில்லியன் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 900 பார்ட்ஸ் நமக்குள்ளே போனாலே வந்து இந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இந்த குளோரோஃபார்மோட ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் விஷயம். ஸோ இது வந்து க்ரோனிக் எக்ஸ்போச்சர் டேமேஜஸ் லிவர், ஃபாஸ்ஜின் ஃபார்மேஷன் அண்ட் கிட்னிஸ். அதாவது இது வந்து நம்ம எக்ஸ்போஸ் ரொம்ப ஆகிட்டுருக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நிறைய எக்ஸ்போஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நம்ம லிவர் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது, அது இல்லாமல் கிட்னி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபோர்ஸ்ஜின் ஃபார்மேஷன் ஆகுதுங்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ்ஜின் ஃபார்மேஷனுக்கு வந்து இந்த ரியாக்ஷன். ஸோ குளோரோஃபார்ம் வந்து ஆக்சிஜனோட அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது லைட்டும் பட்டுச்சுன்னா ஃபோர்ஜின் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஜின் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ். ஸோ ஆக்சிடைஸ் டு பாய்சனஸ் ஃபோர்ஜின் கேஸ் அண்ட் லைட் ஸ்டோர்ட் இன் ஏர்டைட் டார்க் பாட்டில். இந்த ஃபோர்ஜின் கேஸ் சப்போஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஏர்டைட் டார்க் பாட்டில். ஏன்னா வந்து டார்க் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது குளோரோஃபார்மை டார்க் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணால் தான் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, லைட்டும் அது மேலே படாது. ஸோ ஏர் டைட்னா ஆக்சிஜன் போகக்கூடாது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபார்ஜின் ஃபார்ம் ஆகாமல் இருக்க தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஏர் டைட் டார்க் பாட்டிலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பாய்சனஸ் ஃபார்ஜின் கேஸ் வந்து ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு லிவர் கிட்னிலாம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை அயோடோ மீத்தேன். அது வந்து அயோடோஃபார்ம் எப்படி குளோரோஃபார்மோ அந்த மாதிரி ட்ரை அயோடோ மீத்தேன். ஸோ இதை வந்து CH3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா வந்து ஃபார்மர் ஆன்டிசெப்டிக் ரீப்ளேஸ் டியூ டு ஸ்மெல், ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் டியூ டு லிபரேட்டட் அயோடின். ஸோ இது என்னென்னா ஃபார்மரை ஆன்டிசெப்டிக்னா இப்போ புண்ணு வருது நம்ம டெட்டாலில் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி புண்ணு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ட்ரை அயோடோ மீத்தேன் வந்து அதாவது அயோடோஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்ன. ரீப்ளேஸ் டியூ டு ஸ்மெல், இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ஸ்மெல் வரனால அதனால் சில எஃபெக்ட்ஸ் வரனால வந்து இப்போ வந்து அது யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் டியூ டு லிபரேட்டட் அயோடின். ஸோ இந்த அயோடோஃபார்ம் வந்து ஏன் ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அயோடின் வந்து லிபரேட் பண்ணல. அதாவது என்னென்னா ஜென்ரலாக ஆன்டிசெப்டிக் இருக்கும் போது அதில் அயோடின் இருந்துச்சுன்னா அயோடின் வந்து அது கொடுக்க முடிஞ்சதுன்னா அது வந்து ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த புண்ணு அதெல்லாம் ஆறத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த சீ பிடிக்காமல் இருக்க, நம்ம புண்ணுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா பாதிப்பு ஏற்படாமல் இருக்க. ஏன்னா காற்று அதெல்லாம் படும்போது மறுபடியும் புண்ணு வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் சில விஷயம் நடக்கும். ஸோ அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் போடுவோம். ஸோ அதில் வந்து அயோடின் வரும்போது அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த CH3 வந்து ரியாக்ட் ஆகும்போது அயோடின் ப்ரொடியூஸ் ஆகிறனால அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மெல் காரணத்தினால இப்போ வந்து அது பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெட்ராக்ளோரோமீத்தேன் பற்றி பார்க்கலாம். ஸோ டெட்ராக்ளோரோமீத்தேன் வந்து கார்பன் டெட்ராக்ளோரைன்னு சொல்லுவோம், CCl4ன்னு. ஸோ இது வந்து யூஸ்ட் இன் ரெஃப்ரிஜரன்ட்ஸ், ஏரோசால் ப்ரொப்பலன்ட்ஸ், ஃபார்மசிட்டிக்கல்ஸ், சால்வெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மல் ஏஸ் கிளீனிங் ஏஜென்ட். ஸோ ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து சில ஏர் வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஜரேஷன் இருக்கிறது, அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் காற்று இருந்தால் மட்டும் கூல் ஆகாது. ஸோ அது பர்டிகுலராக வேறு ஒரு சில விஷயம் இருந்தால் தான் வந்து கூல் கெப்பாசிட்டி வந்து ரெஃப்ரிஜரேட்டர் அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரெஃப்ரிஜரேண்ட். அது இல்லாமல் ரெஃப்ரிஜரன்ட்ஸ்னால் மற்ற சில விஷயத்துக்கு கூலாக ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நல்ல கம்மியான டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணால் அதுக்கு ரெஃப்ரிஜரன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக CCl4 வந்து யூஸ் பண்ணப்படாத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏரோசால் ப்ரொப்பலன்ஸ். முன்ன நம்ம ஒரு காம்பவுண்ட் பார்த்த மாதிரி ஏரோசால் ப்ரொப்பலன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபார்மசிட்டிக்கல்னா மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சால்வெண்ட்ஸாகவும் நம்ம சில ரியாக்ஷனில் பார்த்துருப்போம். ஏன்னா CCl4 வந்து இன்னட் சால்வெண்ட்னால நம்ம சில ரியாக்ஷன்ஸ் வந்து இது CCl4 மீடியமில் நடக்கும். இப்போ எப்படி ஈத்தர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி CCl4 யூஸ் பண்ணுற மாதிரி சில ரியாக்ஷன்ஸில் பார்த்துப்பீங்க. ஸோ சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. அப்புறம் க்ளீனிங் ஃப்ளூயிடாகவும் இதை சுத்தம் பண்ணுறதுக்காகவும் சில ஃப்ளூயிடாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆச்சு, நம்ம எக்ஸ்போஸ் இதில் ஆகிறோம் அப்படின்னா ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்ன வரும்னா லிவர் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது, டிசீனஸ் மயக்கம் வர சான்ஸ் இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன், நர்வ் செல் டேமேஜ், இர்ரெகுலர் ஹார்ட் பீட். நர்வ் செல் டேமேஜ்னால் நமக்குள்ளே நர்வ் இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே நர்வ்ஸ் நிறையா இருக்குல்ல, ஸோ அந்த நர்வ்ஸ் வந்து செல் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஹார்ட் பீட் வந்து இது நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்வைரன்மெண்டல் இம்பேக்டாக பார்த்தா டிப்ளீட்ஸ் ஓசோன் லேயர், இன்க்ரீஸ் யூவி எக்ஸ்போஷர் லீடிங் டு ஸ்கின் கேன்சர் அண்ட் ஐ டிசீசஸ். ஸோ இது என்னன்னா CCl4 வந்து அட்மாஸ்பியரில் போய் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஓசோன் லேயர் வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ ஓசோன் லேயர் டெஸ்ட்ராய் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சன்லேருந்து எல்லா ரேஸும் நம்ம பூமிக்குள்ளே வருது. பட் ஓசோன் லேயர் இருக்கனால தான் யூவி ரேஸ் வந்து நம்ம பூமிக்குள்ளே வர மாட்டேங்குது. ஸோ இப்போ ஓசோன் லேயர் டிப்ளீஷன்னா யூவி லேயரோட எக்ஸ்போஷர் அதிகமாகிடும். ஸோ யூவி லேயர் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுன்னா நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கின் கேன்சரும் ஐ டிசீஸும், ஏன்னா நம்ம வெளியே போகும்போது சன் அதெல்லாம் படுது, சூரியன் படுது. ஸோ அப்போ வந்து ஸ்கின் கேன்சரும் ஐ டிசீஸும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து CCl4னால நம்மளுக்கு வர டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதே நெக்ஸ்ட் ஃப்ரீயான்ஸ் வந்து CCl2F2 மேஜராக ஃப்ரீயான்ஸ்னு சொல்லும்போது CCl2F2ன்னு சொல்லுவோம். பட் இது இல்லாமல் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீயான் 1,2ன்னு அதை சொல்லுவோம், இந்த CCl2F2 சொல்லுவோம். பட் மெயினாக ஃப்ரீயான்ஸ் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பனை இது கூடுவோம். மீத்தேன் CH4
C2H6 வந்து பதிலாக அதில் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி குளோரின் ஃப்ளோரின் இந்த மாதிரி அட்டாச் ஆச்சு அப்படின்னா வந்து அப்போ வந்து அதை நம்ம வந்து ஃப்ரீயான்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து 2 குளோரின் ஃப்ளோரின் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ மேபி F2Cl2க்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்தால் அதை வந்து நம்ம அதெல்லாம் குளோரோஃப்ளோரோ கார்பன் குளோரினும் ஃப்ளோரினும் இருக்கணும். ஸோ அப்படி வரும்போது அதை வந்து நம்ம ஃப்ரீயான்ஸ்னு சொல்லுவோம். நம்ம மோஸ்ட்டாக ஜென்ரலாக பார்க்கும்போது ஃப்ரீயான் 1 2 தான் ஜென்ரலாக சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒன்று வந்து இது ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏரோசாலுக்கு யூஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து நிறையா பேசுவோம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இதனாலே நிறைய டேமேஜஸ் வரனால நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ஸுக்கு வந்து இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்னன்னு பார்த்தா டிஃப்யூஸ் இன்டூ ஸ்ட்ராட்டோஸ்பியர் டிஸ்டர்ப்டிங் ஓசோன் பேலன்ஸ் த்ரூ ரேடிக்கல் ரியாக்ஷன். ஸோ CCl2F2 இருக்கும்போது இது வந்து குளோரின் ஃப்ளோரின் ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த டைப்பில் எலக்ட்ரோநெகட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இந்த அயான்ஸ்லாம் ஃபார்ம் ஆனால் மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால என்னென்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இது வந்து போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓசோன் பேலன்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறையா பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ சப்போஸ் ஃப்ரீயான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் வச்சு ஃப்ரீயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம DTD டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸோ DTD வந்து ஜென்ரலாக ஒரு வகையில் இந்த பாலி ஹாலோஜன்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பெரிய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெவ்வேறு கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு குளோரினேட்டட் இன்செக்டிசைட் டிஸ்கவர்ட் இன் 1939 வைட்லி யூஸ்ட் அகேன்ஸ்ட் மலேரியா அண்ட் டைஃபஸ். ஸோ மலேரியாவுக்கும் டைஃபஸ்க்கு நம்மளுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு வந்து இது வந்து மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இன்செக்டிசைட் குளோரினேட்டட் இன்செக்டிசைட் அதாவது பூச்சி அதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இஷ்யூ என்னென்னா இன்செக்ட்ஸ் டெவலப் ரெசிஸ்டன்ட். இது யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் நம்ம விவசாயிங்க வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னா பூச்சி வந்து கொல்ல முடிஞ்சுது. பட் போக போக இன்செக்ட்ஸ் என்னென்னா இது வந்து போட்டாலும் வந்து இறந்து போகாத மாதிரி அதை வந்து தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிட்டனால இது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹைலி டாக்ஸிஸ் டு ஃபிஷ். அப்புறம் அக்யூமுலேட்ஸ் இன் ஃபேட்டி டிஷ்யூஸ். என்னென்னா நம்ம இது போடும் போது என்னென்னா தண்ணியில் வந்து இது கலக்கும்ல. இப்போ செடிக்கு போடுறோன்னா தண்ணி கலக்கும். அப்புறம் செடி நம்ம தண்ணி ஊற்ற செடியிலேருந்து தண்ணிலாம் போகும். தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி மறுபடியும் ஆற்றுல அந்த மாதிரிலாம் கிடக்கும். இப்போ அந்த ஆற்றுல மீன்லாம் இருக்கும். இப்போ என்னென்னா இது வந்து இன்செக்ட்ஸையும் கொல்ல மாட்டேங்குது. பட் DTD அதிகமாக ஆட் பண்ண என்னென்னா எல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு போய் ஹெல்ப்பாக இருக்காதுல்ல. ஸோ சிலது வந்து தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிடும். தண்ணியில் போகும்போது என்ன மீன் தண்ணியில் வாழுது அப்படின்னா மீனுக்குள்ளே போகும். மீன் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா நம்மளுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுது. மீனுக்கு வந்து அதுக்குள்ளே போய் அதோட ஃபேட்டி டிஷ்யூஸில் ஆட் ஆகிக்குது. நம்ம மீன் வாங்கும் போது நமக்குள்ளேயே அது போயிட்டு நம்மளுக்கும் வந்து ஹெல்த் நிறையா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு இது ரொம்ப நிறையா பண்ணிச்சு. அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக DTD அதிகமாக யூஸ் பண்ணுறது. பட் அப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தா USA வந்து 1973 வந்து இந்த வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் சில ரீசனில் சில குறிப்பிட்ட அமௌண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் இது ரொம்ப பாதிப்பு. ஸோ இதுதான் வந்து DTD ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் DTGயில் 2 பென்சின் ரிங் இருக்குது. குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நம்பர் ஆஃப் குளோரின்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டால் வாட் ஆர் த நம்பர் ஆஃப் குளோரின் இன் DTD ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் கார்பன், இல்லை எத்தனை பென்சின் ரிங் இருக்குது, ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பாண்ட்ஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, பை பாண்ட்ஸ் இருக்குது, சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல்ஃபா சிக்மா பாண்ட்னா 1 2 3 4 5 6 7 ஸோ 8 9 10 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 20 24. ஸோ இப்போ 24ன்னு வருது. இப்போ இது நம்ம இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்க முடியுது. ப்ராப்பராக இப்போ நான் என்னது கூட வேகமாக என்ன தப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது ப்ராப்பராக பார்க்கும்போது சிக்மா பாண்ட் கண்டுபிடிக்கலாம். பை பாண்ட்னா இந்த பென்ஜினில் இருக்கிறது. ஸோ 6 பை பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லோன் பேர் கேட்கலாம். ஏன்னா குளோரின் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குளோரினுக்கும் லோன் பேர் இருக்குது. ஸோ அப்போ வந்து 1 2 3 4 5 5 குளோரின் இருக்குது. ஸோ 5 குளோரினுக்கும் ஒவ்வொரு குளோரினுக்கும் 3 3 லோன் பேர்ஸ் இருக்குன்னா அப்போ 15 லோன் பேர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஜேஇக்கு பொறுத்த வரைக்கும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஆலோ ஆல்கேன்ஸ் ஆலோ அரேன்ஸில் இதுதான் லாஸ்ட்டு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் நடத்தின எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதோ புரியலன்னா மறுபடியும் பாருங்கள், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். NCERT புக் பாருங்கள். ஸோ அதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். அன்டில் தென் ரீட், ரிவைஸ், ப்ராக்டிஸ். படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், கொஸ்டின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு எதெல்லாம் வீக்காக இருக்குது, நீங்கள் தியரியில் வீக்கா இல்லை சம்ஸ் போகிறதுல வீக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எது ஸ்ட்ராங், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் ஜேஇயில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய்.